ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முளைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முளைக்கீரை வாங்கிட்டு அந்த தண்டு பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வேறு மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்து கழுவிட்டு அதை தண்ணி கொதிச்சோன்னே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு பருப்பு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் கீரை போடுங்க. கீரையை போட்டுட்டு கீரையை நல்லா வேக விட்டுட்டு தண்ணி பாருங்கள் கொஞ்சம் இருக்கணும், அந்த மாதிரி வேக விடுங்க. தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. கையில் எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா இந்த கீரை பாருங்கள் நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ இந்த கீரையை தண்ணியை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கடைங்க. அப்போ கடைய முடியும், இந்த மாதிரி மத்தில் வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போது எடுத்து வச்ச தண்ணியும் அதுலேயே ஊற்றிடுங்க. அடுப்பில் வானதி வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 4 தாளித்து அதில் கொட்டினீங்கன்னா நம்மளோட கீரை ரெடி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்